3 டைம் சாப்பிடுது 6 டைமா சாப்பிடணும். கண்டதை தின்றதை நல்லதை சாப்பிடணும். 3 வேளை சாப்பிட்றதே நிறுத்த சொல்றாங்க சில பேர். இப்போ நீங்க 3 வேளை சாப்பிட்றது 6 டைமா சாப்பிடணும்ன்றீங்க. அதுதான் நிறைய பேர் தெரியாத ஒரு தப்பான ஒரு கைட்னஸ் பண்றாங்க. என்ன சாப்பிடணுன்றது ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ட்ரெயினர் கிட்ட போக சொல்ல, நான் நல்ல ட்ரெயினர் சொல்லல, ஏதோ என்ன போல ஒரு நல்ல ட்ரெயினர் சொல்றது இல்ல, ஏதோ ஒருத்தர் ட்ரெயினர் நல்ல ட்ரெயினர் இருப்பாங்க கர்நாடகா இருக்கு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா உங்க பாடி எடை எவ்வளவு, உங்களோட ஃபேட் லெவல் எவ்வளவு, எப்படி இருக்கீங்க, உங்களோட ஸ்டாமினா எவ்வளோ, உங்களோட மெட்டபாலிசம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டயட் சார்ட் கொடுத்து அந்த டயட் சார்ட்டை 6ஆ பிரித்து கொடுப்பாங்க சாப்பாட்டை. அப்போ நீங்க கேட்ட மாதிரி இந்த 6 பேக்லாம் வந்துடும். அந்த எல்லா நான்வெஜ்ஜும் சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும் தான் மேட்ரு. எல்லாமே ஃபேட் இல்லாத சாப்பிடணும், ரொம்ப காரம் இல்லாத சாப்பிடணும், முடிஞ்ச வரைக்கும் அதை பாயில் பண்ணி சாப்பிடணும். நம்ம சவுத் இந்தியன் அதனால நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் மசாலாலாம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். நம்ம சாப்பிட்றதோட கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் நான் எப்பவுமே கொஞ்சம் டேஸ்டாக சொல்கிறேன். என்னோட ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவங்க தான் என்னோட ஸ்டெப்பு, என்னோட எப்படி சொல்கிறேன், என்னோட ஃபுட் டைட்டிஷியன் அவங்க தான். அவங்க வேற எல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க. நான் சின்ன வயசுலேருந்து நல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்றதுலேருந்து எந்த ஒரு விட்டு கொடுத்து போக மாட்டேன், ருசியாகவே சாப்பிடுவேன். ஆனால் என் ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில் பாடி பில்டிங்கே கேரியர் சேஞ்ச் ஆச்சு. அவங்க வேற லெவலில் சமைப்பாங்க. அதுவும் டயட் ஃபுட்டை டயட் ஃபுட்டு போல இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பாங்க. நான் சொன்னேன்ல 3 டைம் சாப்பிட்றது 6 டைம் சாப்பிட்றது. அது என்னன்னா உங்கள் பாடியோட எடை வெயிட் இருக்கும். அந்த பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கார்போஹைட்ரேட் கொடுக்கணும். அந்த பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி புரத சக்தி கொடுக்கணும், நார் சக்தி கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணால் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படி உங்கள் பாடி செய்யும். நீங்கள் செய்யத்தால எக்ஸசைஸ் பண்ணால் தானாகவே பாடி வந்துடும். அதுக்கு சரியான முறையான ஒரு பயிற்சியாளர்கிட்ட போயிட்டு இந்த கரெக்டாக நம்ம கற்றுக்கணுன்னா பின்னாடி ஒரு பிரச்சனை நான் சொல்லட்டுமா, நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். என்ன மாதிரி சார் சொல்றீங்க? ஆமா, இது முன்னாடி நான் பேசியிருக்கிறத பற்றி நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் நான் என் கண்ணால் பார்த்துருக்கிறேன். ஓகே, ஃபேட் மட்டும் லோட் போட சொல்லுவாங்க, ஃப்ரூட்ஸ் மட்டும் லோடு சொல்லுவாங்க, எக்கச்சக்கமாக ப்ரோட்டீனை மட்டும் லோடு போட சொல்லுவாங்க. இதெல்லாம் நாளைக்கு விட சொல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி வாழறோமோ அதில் தான் நம்ம பேலன்ஸ் டயட். நான் சொல்றது பேலன்ஸ் டயட். ஓகே, பேலன்ஸ் டயட் எல்லாமே சாப்பிடுவோம், ஆனால் பேலன்ஸாக சாப்பிட்டு போவோம். அவங்க ஏறனா மலைக்கு மேலே விழுந்தா கீழே. அது இருக்கிறதுல பெரிய தப்பான ஒரு டைஜஷன். ஆனால் ஷார்ட் டைமுக்கு அது ப்ரூவ் ஆகும், லாங் டைமுக்கு லைஃபுக்கு கண்டிப்பாக ஆர்ட்லாம் வாலெலாம் லாக் ஆகிடும். திடீர்னு விட்டுட்டு வெளியே போவாங்க, பார்ட்டி இப்போ திடீர்னு மேரேஜ் ஆகிடும், வெயிட் போட்டிருப்பீங்க, வெயிட் இறக்கணுன்னு நிறைய பேர் டயட்லாம் கொடுத்து பண்ணுவாங்க. யாரும் பண்ண சொல்ல தெரியும், கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா சாப்பிடுவாங்க, எக்ஸசைஸ் பண்ண முடியாது, டயட்டும் ஃபாலோ பண்ண முடியாது, நிறைய சிக்கலில் மாட்டி நிறைய பேர் கஷ்டத்தில் உயிர் போனவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். 14 வயசுல ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு 50 வயசு முடிய போது, இன்னும் வெறி ஸ்டார்ட் ஆக முடியல. இன்னும் 5 வருஷம் பண்ணாலும் என் பையன் வந்தாலும் நின்னாலும் அவங்க கூட சண்டை போடுவேன், ஜெயிப்பேன், தோல்வி ஒத்துக்க மாட்டேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு கடைசி வரைக்கும் தன்னம்பிக்கை விட முயற்சியும் ஜெயிப்பன்ற நம்பிக்கையும் வெறியும் இதுதான் இருக்கும். ராஜேந்திரன் மணி பார்க்கறதுக்குன்னா டரரா தெரியலாம், எல்லாருக்கும் தெரியும். ராஜேந்திரன் மணின்னா ஒரு குழந்தை பாரு அப்படின்னாங்க. என் ஒய்ஃபு சொன்னாங்க, இந்த குழந்தை இவ்வளோ நாள் எப்படி வச்சு வச்சுக்கிட்டாங்க, அதுக்கு வந்து கேட்குறாங்க. அவங்க கிட்ட சொல்றாரு, என்னம்மா அந்த குழந்தைய எப்படிமா வச்சிருக்கிறேன். அப்படி இல்லை, அது என்னன்னா பாடி எல்லாருக்கும் வரும், அதுக்கு அதே மாதிரி பண்ணுறோம். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணி முறையான பயிற்சி பண்ணி ஃபிட்டாக வச்சுக்கணுன்னு தான் எனக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பேன். என்ன மாஸ்டர், ஒரு செங்கலை உள்ள அடக்கி வச்சிருக்கீங்க, என்ன உள்ளே போக மாட்டீங்க, நானும் அமைக்க அமைக்க பார்க்குறேன், இது ஒன்று காமிங்க. வெரி குட் மாஸ்டர், வெரி குட். அதே தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு முதல் ஆள் அடிச்சிருக்கேன். அதே போல் வேர்ல்டுலேயும் முதல் ஏன் அடிக்க முடியாது அப்படின்றதுல ஏஷியா அடிச்சிருக்கிறேன். வேர்ல்டுல சொல்லிட்டு போவேன், வேற தமிழ்நாட்டில் முடியும், தமிழ்நாட்டில் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன்.